எவ்வளோ பெரிய தவம் செஞ்சார் யோகி ராம் சரத்குமார் சாமி. சாதாரணமாக அவருடைய நிலைகள், எங்கேயோ காசியில் பிறந்தார். காசியில் பிறந்து ஒரு ஈரத்துணியை காய போடுறாரு. அவர் வாத்தியாராக இருந்தார். அவர் கல்யாணம் ஆகி 3 குழந்தை இருந்துச்சு. அந்த ஈரத்துணி கொடி மேலே உட்காந்துருந்த ஒரு பறவை மேலே விழுந்து பறவை செத்து போச்சு. அதுலேயும் நுணுக்கங்கள் எல்லாம் இருக்குது. காசியிலிருந்து ஏதோ ஒரு பெரிய ஆத்மா அந்த பறவை, அந்த பறவை கூட்டிருந்த எனர்ஜி இவருக்கு வரணும், ராம் சரத்குமார் சாமிக்கு வரணும். அந்த பறவை இறந்த உடனே இவருக்கு அழுக வருது. அதுக்கு எப்படியாவது உயிர் வரணும்னு உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு. உயிர் வரல. கங்கை கரையில் போய் அந்த பறவையை புதைச்சிட்டு நேராக காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே பைத்தியம் முடிச்ச மாதிரி போகிறாரு. அங்கேருந்து ஒரு எனர்ஜி அவருக்குள்ளே இறங்கன்னு தான் அவர் பார்த்தார். அதுக்கப்புறம் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவர் அரவிந்தரை பார்க்க வராரு. அண்ட் தென் ரமணரை பார்க்குறாரு. தென் கஞ்சங்காடு ராமதாஸ் சாமியை பார்க்குறாரு. சரி, மனசில் எதுவும் ஒட்டலை. வடநாட்டுக்கு திருப்பியும் போயிட்டு இமயமலை பக்கம் அலைஞ்சின்னு இருக்கார். அப்போ யாரோ சொல்கிறாங்க ரமணர் அரவிந்தர்லாம் இறந்துட்டாங்க. ஐயோ, கஞ்சங்காடு ராமதாஸ் ஒருத்தர் தான் இருக்கார், நம்ம போய் பார்க்கணும். அங்கேருந்து இங்கே வராரு. அவர் ராம மந்திரத்தை இவருக்கு உபதேசம் பண்ணுறாரு. ஆசிரமத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரஸிக்காக இருப்பார். டான்ஸ் ஆடுவார், அந்த மாதிரிலாம் பண்ணும். ஒரு நாள் அவர் கூப்பிட்றார், நீ ஆசிரமத்தை விட்டு போயிடு அப்படின்றார். இவர் நான் எங்கே போவேங்கிறார். பிச்சை எடுன்றார். யார்? கஞ்சங்காடு ராமதாஸ். சரி, என் குரு என்னை பிச்சை எடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு. கஞ்சங்காடு கேரளா கர்நாடகா பார்டரில் இருக்குது. அவர் கேட்குறாரு, எங்கே போக போகிறேன்னு. திருவண்ணாமலைக்கு போக போகிறேன்ட்டு. சரி போங்கிறார். திருவண்ணாமலைக்கு வந்து நிஜமாகவே பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டு இருந்தார். சுடுகாட்டில் அலைஞ்சிக்கிட்டு இங்கேருந்து அங்கே இருந்து எங்கே நடந்துக்கிட்டே ஜபம் பண்ணுவார். ஒரு 45 இயர்ஸ்க்கு பக்கத்தில். இப்போ திருக்கோயிலூர் தபோவனத்தில் ஒரு பெரிய மகான் இருந்தார், ஞானானந்தகிரி சாமிகள்னு பேர். அவரை பார்க்குறதுக்கு ஐஜி பரமகுரு போகிறார். ஐஜி பரமகுரு கூட நல்ல மகான். அவங்க குடும்பத்தில் தான் காரை சித்தர் வந்தார். போனால் இந்த மாதிரி ஒருத்தனுக்கு பைத்தியம் சொல்லி எல்லாம் கல் எடுத்து அடிக்கிறாங்க திருவண்ணாமலை சுடுகாட்டில். நீ வந்து ஐஜி, ஏன்னா அவர் உங்கள் நண்பன் போலீஸ்காரங்களை வச்சு ஒரு சினிமாலாம் அந்த காலத்தில் எடுத்தார். அப்போது காமராஜர் நாடாருடைய ஆட்சி. அவருக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. இவர் வந்து 2 போலீஸ்காரங்களை சுடுகாட்டில் மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கிற ராம் சரத்குமார் சாமிக்கு பாதுகாப்புக்காக போட்டார். அப்போ ஊர்காரங்களுக்கெல்லாம் இவர் பெரிய சாமி போலகுது, அதனால தான் ஐஜியே வந்து இவரை கும்பிட்டுட்டு போகிறாருன்னு வந்து அதுக்கப்புறம் அடிக்கிறதெல்லாம் விட்டானுங்க. இல்லைன்னா லூசுன்னு சொல்லி அடிச்சுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவகாசி நாடாருங்கெல்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து இவருக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த தேர்முட்டிக்கிட்ட அண்ணாமலையார் கோயிலுக்கு எதிரில் ஒரு சின்ன வீடு தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் ஏன் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மகான் இருந்தார். அந்த மகான் தான் சுவாமி தோப்பு ஐயான்னு சொல்கிறது. இன்றைக்கி சுவாமி வைகுண்டர்னு சொல்லுவாங்க அவரை. ரொம்ப பெரிய மகான். அவர் தான் ராம் சரத்குமார் சாமி. அதுக்கு முன்பிறவியாக வருது அது. அதனால் அவங்களுக்கு பழைய கணக்கு இருக்குது. அந்த வைகுண்டர்கிட்ட போனவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் வரும். ஆனால் சுவாமியோட ஃபாலோவிங்கே பார்த்திங்கன்னா நிறைய நாடாருங்களாக இருப்பாங்க. அவங்க தான் அதை வாங்கி கொடுத்தாங்க. அங்கே வந்து உட்காந்து திருப்பியும் ஜபம் தபம்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இது ஒரு பேக்ரவுண்ட். இப்போ எங்கேயோ காசியில் ஒரு பறவை உடம்பில் இருந்த ஆத்மா இவர் உடம்புக்குள்ளே வருது. இவரை இழுத்துக்கிட்டு தென்னாட்டுக்கு கொண்டாந்து தவத்தில் ஈடுபட வைக்குது. குரு வந்து நீ போய் பிச்சை எடுனாரு. அதனால் இவர் எப்போ பாரு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றது. எப்போ பாரு அவரை சொல்லிக்குவார், நான் பிச்சைக்காரன் தான் சொல்லிக்குவார். அண்டு அலைஞ்சி திரிஞ்சு ஒரு 40-45 வருஷம் அந்த ஓம் ஸ்ரீராம் மந்திரம் வாங்கினார்ல குருக்கிட்ட. அதை சொல்லி 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 எவ்வளோ பவர் சேர்த்து வச்சிருப்பார். நான் அவரை பார்க்க போகிறேன்.
1984 என் வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் நடந்தது. அப்போ அவருக்கு என்னை கூப்பிட்டார் உள்ள. நடுவில் நின்றுக்கிட்டு என்னை ஒரு சுற்றுனார். நான் 3 சுற்றினேன். நல்லா இங்கிலீஷ் பேசுவார். ஐ ஆஸ்க்ட் யூ டு மேக் ஒன்லி ஒன் பிரதட்சணம் அப்படின்னார். நான் இப்படி கை வச்சுன்னு, சாமி ஐ ஹவ் டன் சோ மச் சின்ஸ் அப்படின்னு, நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன்னு. அவர் என்னை இப்படி பார்த்துட்டு, மை சன் ஐ டெல் யூ யூ நோ சென்ஸ் அப்படின்னார். உங்கள்கிட்ட எந்த பாவமும் கிடையாது, நான் சொல்கிறேன் மகனே அப்படின்னார். அப்புறம் எதிரில் உட்கார சொன்னேன், உனக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கதை தெரியுமான்னு. எனக்கு தெரியும். அவர் ஏன் கேட்டாருன்னு கூட தெரியும். ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி உட்காந்து இருக்கணும். அதிக பிரச்சனைத்தனமாக பேசக்கூடாது மகான்கள்கிட்ட. அது ஒரு தே வாண்ட் டு ஸ்டார்ட் எ கன்வர்சேஷன். இந்த கதையை சொல்லிட்டு சொல்கிறாரு, சிவசங்கரா யூ நோ யுவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னார். நீ தான் சுந்தரமூர்த்தி நாயனாராக இருந்தாலும் நீ வேறு சிவன் வேறு இல்லை, 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னார். அதுக்கப்புறம் சொன்னார், when you were Adi Shankara you sang Bhajagovindam Bhajagovindam, now you have become that, so keep chanting Bhajagovindam, work for my father on this earth. அதே கோவிந்தம் பேரை சொல்லிக்கிட்டு கடவுளுக்கு ஏதாவது வேலை செய்ய, உலகத்துக்கு வந்த வேலை அதுதான் அப்படின்ட்டு. ஒரு தடவை ரமணாசிரமம், கணேச ரமணருடைய அண்ணன் பையனும் பேரனும் இளையராஜா இவங்கெல்லாம் சாமிக்கிட்ட உட்காந்துருந்தாங்க. அப்போ ராம்சரத்குமார் சாமி என்னை பார்த்து அவங்களுக்கு சொல்கிறார், சிவசங்கரா கான் டு கிரேட்டர் லெவல் தேன் அரவிந்தோ அண்ட் சைத்தன்யா. சிவசங்கர் பாபா அரவிந்தரை விடவும் சைத்தன்யரை விடவும் உயர்ந்த நிலைகளை தொட்டுட்டாரு. whoever is guiding this beggar is guiding சிவசங்கரா. என்னை வழி நடத்துகிற அண்ணாமலையார் தான் இவரையும் வழி நடத்துகிறாரு. மை ஃபாதர் இஸ் ஹைலி ப்ளீஸ் வித் ஹிம் பிகாஸ் ஹி இஸ் ஒர்க்கிங் 24/7 ஃபார் மை ஃபாதர். சிவனுக்காக இவர் 24 மணி நேரம் உழைக்கிறாரு. ஆனால் அண்ணாமலையார் இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. யூ நோ இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர். கடவுளுடைய பிரதம மந்திரி சிவசங்கர் பாபா என்ற வார்த்தையை அவர் சொன்னார். அவர் ரொம்ப ஹை லெவலில் இருந்தார். இப்போ பாரு, அவர் 40 வருஷம் சும்மாவாக இருக்க முடியும், உங்களால் 5 நிமிஷம் சும்மா இருக்க முடியறதில்ல. அவர் 40 வருஷ காலம் சுடுகாட்டில் சும்மா இருந்திருப்பார் நீ நினைக்கிறியா? உள்ளுக்குள்ளே ஜபம் பண்ணுறாரு, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். அவர் கையை பார்த்தீங்கன்னா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போ பாரு. ஐ வாஸ் மெடிடேட்டிங் இன்சைட் வித் மந்த்ரா ஆஃப் ராமதாரக மந்திரம். அதில் என்ன ஆகுனா, அந்த ஹீட்டு ஏற ஏற 2 சிக்கிமுக்கி கல்லில் நெருப்பு வர்ற மாதிரி, மோர் உச்சாடனம் தே டூ தி மோர் எனர்ஜி வில் கம். நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயம். உள்ளிருந்து அந்த நெருப்பு மேலே வரும். அழல் உருவான அண்ணாமலையான் யோகி ஹிருத் பத்மவாசினே, யோகியுடைய இருதய தாமரையிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகிறவன் இறைவன். ஸோ அந்த நிலை வருகிற போது தே வில் கோ டிவைட் ஆஃப் பாடி கான்ஷியஸ்னஸ். நம்ம எங்கே இருக்கோம் என்ன இதெல்லாம் தெரியவே தெரியாது அவங்களுக்கு. தேர் மைண்ட் இஸ் டூ ஹை. அதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஜனங்க வந்து உட்கார்ற போது வாயில் ஒரு சிகரெட் பார்த்து வச்சுக்குவாங்க. இப்படியே உங்களை பார்த்துட்டு இங்கே ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹை லெவலுக்கு மைண்டு போகிற போது அந்த சிகரெட்டோட டிப் இருக்கு இல்லையா, அது இங்கே சுடும். அப்போ கான்ஷியஸ்னஸ்க்கு வருவாங்க. அவங்க எவ்வளோ அவங்கள டார்ச்சர் படுத்திக்கிறாங்க டு பி நார்மலுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. தேர் டார்ச்சரிங் தெம்செல் டு பி ஆஃப் சம் யூட்டிலிட்டி டு யூ. ஏன்னா அவரை நம்பி நீ போயிருக்க, உனக்கு நல்ல சொல்லணும் நல்ல செய்யணும். அதனால அப்படியே அந்த காத்தாடியை பிடிச்சி இழுத்துடுற மாதிரி அவங்க மைண்டை கீழே இழுக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் உத்திகள். அதில் இன்னொரு ட்ராமா கூட பண்ணுவாங்க. அந்த சிகரெட் நெருப்பியே யாக நெருப்பான்னு நினச்சிக்குவாங்க. அதான் யாகம்னு மைண்டில் அவங்க நினச்சிப்பாங்க, சங்கல்பம். இங்கே கையில் ராமநாமம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் ஒன்று இப்படி கண்ணில் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த சிகரெட்டில் இருந்து வர்ற புகையை உனக்கு எவ்வளோ ஜபம் பண்ணணும்னு அவர் நிர்ணயம் பண்ணுவார். 108 1008. இப்போ இந்த கையில் ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த சிகரெட்டை வச்சுக்கிட்டு அந்த புகையை மேலே இப்படி தள்ளிக்கிட்டே இருப்பார், ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ அவர் எத்தனை கோடி ஜபம் பண்ணியிருப்பார். அதனுடைய வைப்ரேஷனில் ஒரு 108 1008 உனக்கு பாஸ் ஆன் பண்ணி உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படிலாம் இருக்குன்னா உனக்கு தெரியுமா? உங்களையும் நிறைய பேர் ரோட்டில் கையெல்லாம் இப்படி போட்டுன்னு ஏதோ பேசிக்கின்னு போயிட்டே இருப்பீங்க.
சைக்கிள்காரன் இடிக்கிறது கூட உனக்கு தெரியாது, கண்ணில் உனக்கு அப்படின்வான், வீட்டில் சொல்லின்னு வந்துட்டியான்னுவான். அது என்ன ஆகுது, மென்டலி யூ ஆர் எல்ஸ்வேர், ஃபிசிக்கலி யூ ஆர் வாக்கிங் ஆன் த ரோட். உங்களுக்கே இந்த நிலை இருக்கிற போது ஒரு மகானுக்கு அந்த நிலை வராதா? பிகாஸ் இஸ் சாண்டிங் ஃபார் இயர்ஸ் டுகெதர் தி சேம் மந்த்ரா அண்ட் இஸ் அக்சஸ் டு தி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் இஸ் வெரி ஹை, கம்பேரிட்டிவ்லி ரிலேட்டிவ்லி வெரி ஹை. அதனால் ஒரு தடவை நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஒன்றுமே சாப்பிடாம 48 நாள் இருந்தேன். டெய்லி காலையில் எழுவேன், கோயிலில் போய் உட்காந்துருவேன். கோயிலில் அப்போல்லாம் கூட்டமே இல்லை. இதை எங்கே சாமி இருக்குன்னா இந்த கதவு ஒன்று இருக்கும்ல, அங்கே உட்காந்துருப்பேன், இந்த கியூ மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி. அண்ட் 12:30 கோயில் சாத்தினாங்கன்னா அங்கேருந்து வந்து நேராக ராம் சரத்குமார் சாமிகிட்ட போவேன். மத்தியானம் 3:30-4 வரைக்கும் அவர்கிட்ட கால் பிடிச்சின்னு உட்காந்துருப்பேன், விசிறுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். திருப்பியும் 4 மணிக்கு வெளியே வந்துட்டு ஒரு மலை சுற்றிட்டு திருப்பியும் கோயிலுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு ராத்திரி பள்ளியறை சேவை பால் பழம் வரைக்கும் அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்படி 48 நாள் இருந்தேன். அப்போ ஃபுல்லாக அந்த எனர்ஜி என் உடம்புல இருக்குது. நான் பயங்கர சுத்தபத்தத்தில் இருக்கேன், கோயிலே தான் இருக்கிறேன், எப்பயுமே கோயிலில் தான் இருக்கேன், இல்லை ராம் சரத்குமார் சாமிகிட்ட இருக்கேன். இப்போ 48வது நாள் ராம் சரத்குமார் சாமி என் கை பிடிச்சின்னு கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போனார். போயிட்டு ரமணருடைய ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு இல்லையா, அங்கே உட்கார வச்சார். இப்போது எல்லா லைட்டும் போச்சு கோயிலில். அவர் ஆகாசத்தில் பாரு அப்படின்னு ஒரு ஜோதி. அப்போ யாரோ பிள்ளையார்கிட்ட வந்து 27 தேங்காய் பட்டுக்குன்னு உடைச்சாங்க. அதான உடனே அவர் என் கை பிடிச்சின்னு அண்ணாமலையெல்லாம் சுற்றிட்டு வந்தார். இப்போ ஒரு ஆள் எதிரில் ஸ்வீட்டு மிக்சர் கொண்டாந்தான். சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், இஸ் சென்டிங் ஸ்வீட் காரம் அப்படின்னாரு. ஒரு ஏழை பொம்பளை வந்துட்டு சாமி சாப்பிட்றியா அப்படின்னா, என்னம்மானார், ரசம் சாதம்னா. அவருடைய திருவோட்டில் அந்த ரசம் சாதத்தை வாங்கி நல்லா பிசைஞ்சார். என்னை எதிரில் உட்கார வச்சுன்னு 2 கை இப்படி பிடிக்க சொல்லி வெண்ட் ஆன் கிவிங் தட் ரசம் சாதம் டு மீ. அதுக்கப்புறம் அவர் கையை திருவோட்டில் கழுவிட்டு இதை குடிச்சிருந்தார். இதுதான் கையை கழுவுறதுங்கிறது. ஒரு பெரிய யோகி சித்தர் கடவுளுடைய ஆணைப்படி அவர்கிட்ட இருக்கிற சக்தியை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னா இப்படி பண்ணணும். சிரிடி சாய்பாபா இருந்தார். அவருடைய குரு வெங்கூசானா வெங்கடேசன் அர்த்தம். திருப்பதி வெங்கடாஜலபதி தான் அவருடைய குரு. அவர் ஒரு நாள் இவர்கிட்ட வந்து அங்கே ஒரு பசுமாடு இருக்கு, அதனுடைய பாலை கறந்து கொண்டு வான்னு. இவர் அது மலட்டு பசுமாடு, ஒன்றும் கறக்கலைங்கிறார். அப்போ அவர் குரு போய் அதை தடவி கொடுத்துட்டு இப்போ கறங்கிறார். அப்போ பால் வருது, அதை அவர் கையால் கொடுத்துட்டு குடிங்கிறார். சிரிடி பாபா அதெல்லாம் குடிச்சு முடிச்ச உடனே, எங்கிட்ட இந்த பவரெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், இது உங்கள்கிட்ட வந்துச்சான்னு இப்போ டெஸ்ட் வைக்கணும்னு. அப்போ அங்கே இருக்கிற சில ஸ்ட்ரீட் அர்ச்சின் ஸ்மால் பாய்ஸ் எல்லாம் அவர் மேலே கல் எடுத்து அடிப்பாங்க. பைத்தியக்கார மாதிரி இருப்பார் வெங்கூசா. அப்போ அவர் அந்த பசங்க மயங்கி விழுந்துருவாங்க. அவர் என்ன சொல்லுவார், நான் என் பவரெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், நீ இப்போ என்ன நினச்சி நான் அவங்க மேலே கொஞ்சம் தண்ணி தெளின்னுவார். அந்த மயங்கி இந்த பசங்களாம் எந்திரிச்சிருவாங்க, அவனுக்கு பவர் வந்துச்சுன்னு சொல்லுவார். பட் எனர்ஜி கெனாட் பி டிரான்ஸ்ஃபர்ட் டைரக்ட்லி. ஒரு ஏசி கரண்ட்டு டிசி கரண்ட்டை மாத்துறீங்கல்ல, அந்த மாதிரி த்ரூ எ மீடியம் ஒன்லி யூ கேன் சி. அப்போ அந்த மலட்டு பசுமாட்டினுடைய பால் மூலமாக வெங்கூசா சிரிடி பாபாவுக்கு பவரை கொடுத்தாரு. அந்த ரசம் சாதத்தை ஊட்டிட்டு கை கழுவிட்டு அவருடைய பவர் எல்லாம், அவர் 45 வருஷம் ஜபம் பண்ணார், ராமநாமம் அண்ணாமலையாரை கும்பிட்டாரு, அது பூரா எனக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி அவருக்கு ஒரு உத்தரவாச்சு. இப்போ இந்த லெட்ரு எனக்கு தான், நான் இந்த பாப்பா கிட்ட கொடுத்துட்டு வச்சுக்கோன்றேன், நான் திருப்பி வந்து கேட்டால் அவன் எனக்கு கொடுத்தாகணும். அப்போ எந்த அண்ணாமலையாருடைய சக்தி ராம்ஜி கிட்ட இருந்ததோ அவர் சொல்றாரு இவனுக்கு கொடுத்துரு, அப்போ எனக்கு கொடுக்க வேண்டியது. ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தருக்கு விருப்பப்பட்டு கொடுக்கல. எப்போ பாரு அவர் புலம்பினே இருந்தாராம், எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து சொத்தெல்லாம் உனக்கு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு இடம். இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் என்ன விஷ், இட்ஸ் நோ சாய்ஸ். அதனால ராமகிருஷ்ணன் விவேகானந்தருக்கு கொடுக்குற மாதிரி வந்தது. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு போகும். இது பைபிள்லையும் இருக்கு.
no one knows from where the wind blows nor where it goes. அதனால் நமக்குள்ளே வர்ற அந்த ஆவி, அந்த ஆத்மா எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது அப்படின்னு பைபிளில் வரும். அந்த மாதிரி ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் போகுது, வெங்கூசாது சிறுடி சாய்பாபாவுக்கு வருது, அண்ணாமலையாருது எங்கிட்ட வருது. ஆனால் இவ்வளோ ப்ரிப்பரேஷன் அதுக்கு. முதல்ல ஐயப்பனை உள்ளே வாங்கணும், அதுக்கப்புறம் உத்தரவு வாங்கி காளிகாம்பாள் கிட்டேருந்து அங்கே போய் உக்காரணும், 48 நாள் பட்டினி கிடக்கணும், டெய்லி சாமி கும்பிட்டுக்கினே இருக்கணும், டெய்லி மலை சுற்றினே இருக்கணும். ஒரே நாளைக்கு 2 தடவைலாம் மலை சுற்றிருப்பேன். அப்போ அது கல்மினேட் ஆகிற நேரத்தில் அவருடைய எனர்ஜி, அண்ணாமலையாருடைய எனர்ஜி நமக்கு வந்துச்சு. அதனால தான் நீ பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை போனாலும் ஒன்று தான், இங்கே வந்தாலும் ஒன்று தான். அதே தான் இங்கே இருக்குது, இதுதான் அங்கே இருக்குது. I went to திருவண்ணாமலை. அப்போது அன்றைக்கி தான் அடையாறு ஆலமரம் கீழே விழுந்திருந்தது. ராம் சரத்குமார் சாமி, வாட் இஸ் த நியூஸ் டுடே சிவசங்கரா அப்படின்னாரு. அடையாறு ஆலமரம் விழுந்துச்சுன்னு அவர் சொன்னார், டு யூ திங்க் ரியலி a banyan tree ever falls? The roots take over அப்படின்னாரு. அப்புறம் யூனோ ஜே கிருஷ்ணமூர்த்தினார். நான் சொன்னேன், ஐ ஹவ் ஹேட் இஸ் லாஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு. அன்னி பெசன்ட் எஸ்டாப்ளிஷ் எவ்ரி திங் and passed on to JK like that someone is waiting to hand over to you. அன்னிபெசன்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஜே கிருஷ்ணமூர்த்தி கொடுத்தாரு, ஜெட்டு கிருஷ்ணமூர்த்திக்கு. அந்த மாதிரி ஒன்று கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாரு. நான் சைலண்டான. யூ ஹவ் டு கோ டு புட்டபர்த்தி அப்படின்னாரு. வேணுண்ணே நவ் அப்படின்னாரு. இப்போ போ, இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. அண்டு அப்போ மகேந்திரகுமார் ஜெயின் ஒரு பையன் பெங்களூர்லேருந்து வந்திருந்தான். நான் 70 ரூபா தான் எடுத்துன்னு போயிருந்தேன், ஏன்னா திருவண்ணாமலேருந்து மெட்ராஸ் வர்றதுக்கு போகிறோன்ட்டு. அவன் சொன்னான், நான் இப்போ பழமநேர் தான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், நீ என் கூட வாணும். அவன் பழமநேரில் போய் புட்டபர்த்தி போகிற பஸ்ஸில் என்னை ஏற்றி விட்டான். செலவுக்கு 200-200 ரூபாய் நான் கொடுத்தான். நான் அங்கே போனேன். 22ஆம் நம்பர் டார்மெட்ரி ஷெட்டில் இடம் கொடுத்தாங்க, படுத்துட்டேன். ஒரு நாள் கூப்பிட்டு டாய்லெட் கழுவுனேன். ஒரு நாள் மரம் ஏறி சத்யசாய் சாப்பிடுவார், பழம் பறின்னு நான் பறிச்சேன். 9 நாள் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பேன், நான் வாயை திறக்க மாட்டேன். கரெக்டாக மகாசிவராத்திரி வந்துச்சு. மகாசிவராத்திரி அன்னைக்கு ஆல்வேஸ் இட் இஸ் ஆல் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ராக்ஷன்ஸ், பாடி ஹேஸ் நோ ரெலவன்ஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் பாத். சத்யசாய் என்கிட்ட வந்தார், என்னை பிடிச்சி உலகம் பூரா சுற்றி காட்டினார். அவர் படத்தை வச்சு யாரெல்லாம் பூஜை பண்ணுறான், எங்கெல்லாம் மணி அடிக்கிறான் எல்லாத்தையும் காட்டினார். காட்டிட்டு லாஸ்ட்டில் அவர் காலை காட்டினார், வீங்கி போயிருந்துச்சு. ஒரே நடவுலேக்க போத்துனானும் அப்படின்னாரு. என்னால் நடக்க முடியலடா, ஏன்னா ஐ எம் டயர்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆஃப்டர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேம் பேக் டு திருவண்ணாமலை. விசிறி சாமியார்கிட்ட சொன்னேன், யூ வாண்டட் மீ டு கோ டு புட்டபர்த்தி, திஸ் இஸ் வாஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு குழந்தை உட்காந்துருந்துச்சு, செல்வின்னு பேர். அப்போ ராம்ஜி சொன்னார், யூ நோ ஹூ இஸ் திஸ் அங்கிள் அப்படின்னாரு என்னை காட்டி. அந்த குழந்தை சொல்லிச்சு, இவர் கடவுள் மாமா அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு, அது என்ன கடவுள் மாமான்னு? இந்த மாமா எப்போ பாரு கடவுளை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாருன்னா. ஊரில் சாக்லேட் கொண்டாந்தா சாக்லேட் மாமா, ஆரஞ்சு கொண்டாந்தா ஆரஞ்சு மாமா, பச்சை வேஷ்டி கட்டினா பச்சை வேஷ்டி மாமா. அந்த மாதிரி அந்த குழந்தை சொல்லிச்சு, இவர் கடவுளை பற்றியே பேசுகிறாரு, அதனால் கடவுள் மாமான்னு. அப்போது ராம் சரத்குமார் சாமி சொன்னார், சிரிடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் அவர் பாபா, திஸ் இஸ் அருணாச்சல் பாபா அண்ட் திஸ் இஸ் சிவசங்கர் பாபான்னார். எனக்கு பாபான்ற பேரே அப்படி தான் வந்துச்சு. 1988 என் பேர் சிவசங்கர் தான். அவர் தான் புட்டபர்த்தி போக சொன்னார். 1988 புட்டபர்த்தி பாபா ஜாதகத்தில் பிளானட் மாறிடுச்சு. இதெல்லாம் ஒன்றும் ஜங்கம சொத்துக்கெல்லாம் கிடையாது. உன் ஜாதகத்தில் என்ன மாதிரி பிளானட்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுப்பீரியர் ஸ்பிரிட் அந்த உடம்புல இருக்கும். யூ ஆர் ஒன்லி அ கண்டெய்னர் அண்ட் கண்டென்ட்ஸ் ஆர் டிசைடட் அக்கார்டிங் டு த பிளானட்ஸ் இன் ஏ கிவன் பாடி. அந்த பிளானட் இருக்கணும். அப்போ அவர் உடம்புல அந்த பிளானட் மாறுற டைம், ஸோ he has to give to someone. That someone was me and this was decided by அருணாச்சலேஸ்வரம். அதனால தான் நீ போ அப்படிங்கிறாரு. போகிறோம், நமக்கு கிடைக்குது அது. அதனால தான் அவர் வீங்கனை காலை காட்டு என்னால் நடக்க முடியாதுன்றாரு. அவருடைய டியூட்டிஸ் எல்லாம் காட்டுறாரு, பாரு இவங்களுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணுங்கன்னு அதுக்கு அர்த்தம் அது. அண்டு சீக்வன்ஸ் பாரு, சிரிடி பாபா, புட்டபர்த்தி பாபா, சிவசங்கர் பாபா, ஈஸ் அருணாச்சல் பாபா, ஈஸ் அவர் பாபா அப்படிங்கிற அர்த்தம். அப்படி தான் எனக்கு பாபாங்கிற பேர் வந்தது.
ஐ வாஸ் வெரி சைலண்ட். ஐ ஹேட் நோ இன்ட்ராக்ஷன். யார்கிட்டையும் வந்து பேசுறதில்லை, கொள்றதில்லை. அண்ணாமலையாரும் நானும் 2 பேர் தான் இருப்போம். அண்ட் மை ஒன்லி ப்ரேயர் டு த லார்ட், அப்போது அந்த காலத்தில் வந்து நான் ஒன்றை பார்க்கணும். ஏன்னா கல்லால மரத்துக்குள்ளே அடியில் அண்ணாமலையார் அந்த மலை குன்றுக்குள்ளே ஒரு குகை இருக்குது, அதுக்குள்ளே இருக்காருன்னு தெரியும். ஒளி வடிவாக இருக்காருன்னு தெரியும். அவரை சுற்றி பல மகாத்மாக்கள்லாம் தவசில் அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு உக்காண்ட்ருக்காங்கன்னு தெரியும். அண்டு உள்ளே போகிறது கஷ்டம்னு தெரியும். அப்போது ஒரு நாள் ராம் சரத்குமார் சாமி கிட்ட நான் கேட்டேன், நான் இதை தானே கேட்குறேன், ஏன் இப்படி சாமி பண்ணுறாருன்னு. அப்போ ராம் சரத்குமார் சாமி சொன்னார், ஆனானப்பட்ட பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்குமே அடிமுடி காண முடியல, நாம் ஏன் அதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னார். அவருடைய ரிப்ளை வந்து, முதல் ரிப்ளை, அவங்களுக்கே கிடைக்கல, நாம் ஏன் ஆசைப்படணும். ரெண்டாவது, இவ்வளோ அற்புதமான தரிசனம் நமக்கு கிடைச்சதுங்கிற ஒரு மறைமுகமான அகங்காரம் தான் இந்த சர்ச்சில் இருக்கே தவிர, கன்சீல்டு ஈகோன்னு சொல்லுவோம் நாங்கள். அவ்வளோ வருஷமாக தவத்தில் உட்காண்டு இருக்கக்கூடியவங்களை நாம் ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணோம். ஸோ தவத்தில் இருக்கிறாங்க, நம்ம நம்முடைய சந்தோஷத்துக்காக அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதோடு நான் அதை விட்டுட்டேன். இன்னொரு நாள் ராம் சரத்குமார் சுவாமி சொல்லுவார், நீ மலையெல்லாம் ஏறாத, ஏன்னா மலை வந்து சுவாமியே தான், மேலெல்லாம் ஏறாத, நீ மலையை சுற்று, கோயிலில் இருந்தால் போகிறோம் அப்படின்னு. ரமண மகரிஷிக்கே ஷோல்டரில் கேன்சர் வந்தது காரணம் அவர் மலை மேலே குடியிருந்தது தான். அந்த மலையில் எந்த டைரக்ஷனில் அவர் வந்து ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தாரோ அந்த இடத்துல தான் அவருக்கு ஷோல்டரில் கேன்சர் வந்துச்சு. ஏன்னா மலையே சுவாமி தான். இன்னொரு தடவை ஐ வாஸ் வித் ராம் சரத்குமார் சாமி. அவர் கையில் ஒரு புக் இருந்தது, 99 ஸ்டோரிஸ் ஆஃப் கஞ்சங்கார் ராமதாஸ்ன்னு பேர். அது கஞ்சங்கார் ராமதாஸ் சொன்ன 99 கதைகள். சஷ்டி நேரம் நான் வந்து தீட்சை வாங்கிறதுக்காக பழனிக்கு போக வேண்டிய நேரம். அப்போ அவர் ராம் சரத்குமார் சாமி ரேண்டமாக அந்த புக்கை பிரித்து, சிவா ரீட் தி ஸ்டோரி அப்படிங்கிறார். அதில் என்ன கதைன்னா, ஒரு சாதாரண சின்ன பையன் இருப்பான், ஒரு ராஜா இருப்பான். ராஜாவுக்கு அந்த சின்ன பையனை ரொம்ப பிடிச்சிடும், அவனை ஒரு மந்திரி ஆக்கிடுவான். அதுக்கப்புறம் அவனை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுவான். எல்லாருக்கும் ஒரே காதில் புகை, ஏன்னா நேற்று வந்தவன் இவனும் போய் பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டான், நாமெல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டு இவ்வளோ வருஷமாக வெயிட்டிங்கில் இருக்கிறோன்ட்டு. ராஜா சென்சஸ் தேர் தாட்ஸ். அதனால அவன் மந்திரியை கூப்பிட்டான். அடுத்த வாரம் சனிக்கிழமை நான் கேம்ப்ஸில் இருப்பேன், காட்டில். காடு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அரண்மனையிலிருந்து. இங்கேருந்து 10 கிலோமீட்டருக்கு நல்ல ஃபுட் கோர்ட்ஸு, ப்ராஸ்டிடியூட்ஸு, டான்ஸிங் கேர்ள்ஸு, கேம்பிளிங் ஹவுசஸ் எல்லாத்தையும் போட்டுடணும் 10 கிலோமீட்டருக்கு. எல்லாருக்கும் சொல்லிவிடு, அடுத்த சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு எல்லோரும் என்னை காட்டில் வந்து கேம்ப் ஆஃபீஸில் பார்க்கணுன்ட்டான். எல்லாரும் கிளம்புனாங்க. ஒருத்தன் டான்ஸ் பார்க்கறதுல இறங்கிட்டான், ஒருத்தன் சாப்பிட்றதுல இறங்கிட்டான், ஒருத்தன் தண்ணி அடித்தான், ஒருத்தன் ப்ராஸ்டியூட்டுக்கிட்ட போட்டான். இந்த ஸ்மால் பாய் who became minister and prime minister at the appointed hour reached dot. மற்றவெல்லாம் அது செஞ்சு ஆடி வரானுங்க. 5 மணி 7 மணி வெடிகால வரைக்கும் வந்துன்னுங்கிறாங்க. அப்போ ராஜா எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னான், here is one man who is not deluded by these worldly mayas. நீங்கள் எல்லாம் மாட்டிக்கினீங்க மாயில, அவன் இதுலேயும் மாற்றுறதில்லை பாரு. That is the reason why he is fit enough to be the prime minister. இதை 3 தடவை படிக்க சொன்னார். பச்சை முச்சின்னு, சிவசங்கரா, now you know why my father has made you his prime minister அப்படின்னார். நீ மாட்டிக்கிறதில்லை, எதுலேயும் எல்லாத்துக்கூடையும் அட்டாச்சின்னு சுத்துற, பட் யூ டோன்ட் கெட் அட்டாச் டு எனி திங். பாஸ் த்ரூ all experiences.
So that is the reason you are not deluded by Maya. So God has chosen you and made you his prime minister. இன்னொரு பேய் திறந்து ரீட் இட் அப்படின்னார். அது ஒரு பையன் கிளாஸ் ரூமில் உக்காந்துட்டு இருப்பான். மோரார்லெஸ் லைக் குருவாயூரப்பன் பூந்தானம் கதை இது. அவன் பாடத்தை கவனிக்காம இப்படியே யோசனை பண்ணிப்பான். அந்த டீச்சர் கேட்பார், ஏன் டைவெர்ட் ஆகுது உன் மைண்டு, பாடத்தில் மைண்டு இல்லைன்னு. அவன் சொன்னால் எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு எருமை மாடு வாங்கியிருக்காங்க, அது ஞாபகமாகவே இருக்குது, எப்படா நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்க வீட்டில் போய் அது கூட விளையாடலான்னு எனக்கு இருக்கு அப்படின்னு. வாத்தியார் சொல்வார், இந்த மலை மேலே போய் ஒரு குகை இருக்குது, அதில் உட்காந்துரு, ஒன்லி எருமை மாட்டை பற்றி தான் நீ நினைக்கணும், வேறு எதை பற்றியும் நினைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து சேரு அப்படின்னு. ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு. இவன் அந்த டியூரேஷன் ஆகிட்டு வரான். வந்த உடனே கிளாஸ் ரூமில் வாத்தியார் சொல்கிறார், உள்ள வாப்பான்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், எப்படி வர்றது, என் 2 கொம்பு முட்டுது, டோரில் என் 2 கொம்பு முட்டுதனால என்னால் வர முடியலன்னா. அதை 2-3 தடவை படிக்க சொன்னார். சொல்லிட்டு சிவசங்கரா, வாட் யூ தாட் யூ ஆர், நீ நினைக்கிறல்ல நான் தான் இந்த கடவுள் அந்த கடவுள் எல்லாம், அதெல்லாம் நீயே தான் அப்படின்னா. எவ்ரி திங் இஸ் யூ, வாட் யூ தாட் யூ ஆர். அந்த மாதிரி வாட் யூ திங்க் யூ ஆர் பிகம், யூ ஆர் தட் அப்படின்னா. 3வது ஸ்டோரி ஒன்று எடுத்து படினார். அதில் ஒரு மனுஷன் காம குரோத மோக லோபம் மதம் ஆச்சரியங்கள் என்ற 6 ஹியூமன் ட்ரைட்ஸ்லேருந்து வெளியே வந்துடுறான். அந்த 6 பகைவர்களை அவன் வென்று முடிச்சிட்ட உடனே அவனை வாழ்நாள் பூரா அந்த பகைவர்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது ஸ்டோரி. அது சொல்லிட்டு யூ கான்கர்ட், யூ விக்டோரியஸ்லி எமர்ஜ் ஃப்ரம் ஆல் தீஸ் நெகட்டிவ் ஆன்ஸ்லாட்ஸ் அப்படின்னா. இப்படி ஒவ்வொரு மகானுடைய வழிமுறையும் இருக்குது. அண்ட் நமக்குன்னு சில தாட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தாட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகினே போகும். இந்த மாதிரி வேரியஸ் கண்டெக்ஸ்டில் நமக்கு வந்த அனுபவங்களும் மற்றவங்க நம்மளை பற்றி சொல்லுகிற அந்த வாசகங்களும் நல்லாவே டேலி ஆகும். ஸோ ராம் சரத்குமார் சாமி எவ்வளோ தடவை சொல்லுவார், யுவர் சுந்தரமூர்த்தி நாயனார், யுவர் ஆதி சங்கராச்சாரியா, அதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் இருக்கும். அதை அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போவார். ஒரு தடவை என்கிட்ட 1984 கேட்டார், சிவசங்கரா ஹேவ் யூ ட்ராவல்ட் அப்ராட் அப்படின்னாரு. நான் ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் எ பாஸ்போர்ட் அப்படின்னேன். திஸ் பெகர் ப்ராமிசஸ் யூ வில் கோ 1000 and 1000 times அப்ராட் அப்படின்னாரு. பாஸ்போர்ட்டு 84 இல்லை என்கிட்ட. அதுக்கப்புறம் எனக்கு 6 பாஸ்போர்ட் இருக்குது. இப்போ நான் உலகத்தில் போகாத தேசமே கிடையாது. இந்த பியானோ அகாடமி மாதிரி இருக்கும், எல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு ஒவ்வொன்றுத்தையும் டைப் பண்ணி வச்சுருப்பேன். கிருஷ்ணபிரேமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த மாதிரி பகவத் நாமத்தை சொன்னால் போருங்கிற மாதிரி ஒரு கல்ட், அந்த கல்ச்சரில் வளர்ந்தவர். அவர் ஒரு புக்கு எழுதினார், இந்த கீர்த்தனைகளுடைய மகிமையெல்லாம். அந்த புக்கை எடுத்துன்னு போயிட்டு ராம் சரத்குமார் சாமி இருந்தார் திருவண்ணாமலை, அவர்கிட்ட அந்த புக்கை கொண்டு போய் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டிவோட்டி ஆஃப் காட் அப்படின்னு எழுதி அந்த புக்கை அவர் கையில் கொடுத்தார். சாமி என்ன தெரியுமா பண்ணார், நான் பக்கத்தில் உட்காந்துங்க, அந்த புக்கை வாங்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டிவோட்டி ஆஃப் காட் அப்படின்னு என் கையில் ஒரு சந்தேகம் இருந்தா நம்ம ஸ்கூல் லைப்ரரியில அந்த புக் இருக்கு, போய் பாரு. கிருஷ்ணபிரமி எழுதின புக்கு அவர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு. சாமி எனக்கு கொடுத்தாரு. Once I went to Kailash Kedar Badrinath and went to him and அஞ்சித்து அவர் காலில் விட்டார். அவர் என்னை கெட்டியா கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை குச்சிக்கிட்டு, திஸ் இஸ் கைலாஷ், திஸ் இஸ் கேதார், திஸ் இஸ் பத்ரி அப்படின்னார். யூ வில் என்ஜாய் ஆல் திஸ் திங் provided you have a mindset to enjoy Mahatma's blessings. அவர்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், ஃபாதர் டெல் மீ வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு. நான் என்ன பண்ண சொல்லுப்பா சாமின்னு. அவர் சொன்னார், சிவா ஆல்வேஸ் ரிமெம்பர் காட் அண்ட் நெவர் ஃபர்கெட் காட்னார். எப்பயும் கடவுளை நினச்சிக்கிட்டே இரு, எப்பயுமே கடவுளை மறந்துடாதுன்னார். ஆல்வேஸ் ரிமெம்பர் காட், நெவர் ஃபர்கெட் காட்னார். ஒரு தடவை நான் கைலாஷ் போயிட்டு முருகரை பார்த்தேன் சொன்னேன், பிள்ளையாரை பார்த்தேன், காளிகாம்பாலாம் பார்த்தேன், பரமச்சாரெலாம் பார்த்தேன்.
திருவண்ணாமலைக்கு வந்து சாமி கிட்ட சொன்னேன், I'm very sad, I could not have the darshan of Shiva அப்படின்னு. யாரே விசிறி சாமி கிட்ட. அப்போ ஒரு முதுகுல ஒரு ஓங்கி தட்டு, on 23rd June one military officer was walking with you, that is Shiva, how can you say you did not meet Shiva அப்படின்னு. உண்மையில் நடந்தது அந்த நிகழ்ச்சி. ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரியே கூட பேசிக்கிட்டே வந்தார் 3 மணி நேரம். ஸோ அவர் சொன்னது கரெக்ட், டேட்டோட சொன்னார், டைமும். காஞ்சியில் மகாபெரியவர் பரமாச்சாரிய சுவாமிகள் இருந்தார். ஒரு நாள் பரமாச்சாரியார் தன்கிட்ட இருக்கிற ஒருத்தர் கூப்பிடுறார். போயிட்டு ராம் சுரத்குமார் சாமி இருக்கார், விசிறி சாமியார், அவரை காரில் கூட்டுண்டு வா காஞ்சி வரத்துக்குன்னு. அவரும் ஏதோ ரெடியாக நிற்கிறார் கேட்டு வீட்டு வாசலில். காரில் ஏறிட்டு வர்றார். பரமாச்சாரியாரும் உட்காந்துக்கிறார், அவரும் உட்காந்துக்கிறார். 2 பேரும் கண்ணை மூடி 10-20 நிமிஷம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் விழுந்து கும்பிட்டு நான் கிளம்புறேன்றார். காரில் திரும்பி வர்ற போது ராம் சுரத்குமார் சாமி காரை கூட்டு போனவர்கிட்ட சொல்கிறார், நாங்கள் 2 பேரும் ஒன்றும் பேசலைன்னு நீ நினைக்கிறதில்ல, 2 பேரும் ஒன்றுமே வாய் திறந்து பேசலை, கண்ணை மூடின்னு உட்காந்துருந்தோம், நாங்கள் வந்துட்டேன், நாங்கள் ரொம்ப பேசிட்டோம் அப்படின்னு. நாங்கள் என்ன பேசணும் உனக்கு தெரியணுமா அப்படிங்கிறார். இந்த ஆள் சும்மா இருக்கான். அவர் என்னை கேட்டார், எங்கள் மடத்தில் ஒருத்தர் இருந்தார், அவரும் உன்ன மாதிரியே ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தவர், அவருடைய அதிஷ்டானம் கும்பகோணம் கோவிந்தபுரத்தில் இருக்குது, அதனால் நான் உனக்கு வசதி பண்ணித்தரேன், நீ அங்கே போய் நீயும் ராமநாமத்தை ஜபிச்சு அங்கே இருக்கியான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை எனக்கு திருவண்ணாமலையே சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் ஆசீர்வாதம் சொன்னார், இவ்வளோ தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது அப்படின்னாரு. ஸோ அண்மை காலத்தில் கூட பரமாச்சாரியார் கூப்பிட்டு விட்டு நீ ராமநாமத்தை அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒரு பெரிய மகான் ராம் சுரத்குமார் சாமி இருந்தார். ஒரு நாள் அவர் இந்த தூணுக்கு பின்னால் ஒழிஞ்சின்னு இருக்கார். பரமாச்சாரியார் இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பெரியவர் சொல்கிறாராம், இந்த இடத்துல கபீர்தாஸ் இருக்கார் தெரியுமா உங்களுக்கெல்லாம் அப்படின்னாராம். ஏன்னா ராம் சுரத்குமார் சாமி தான் கபீர்தாஸாக இருந்தது, கபீர்தாஸ் தான் ஷிரடி சாய்பாபாவாக ஆனது. அதனால் இந்த இடத்துல ஒருத்தர் கபீர்தாஸ் இருக்கார், அவர் அந்தர்முகமாக தியானம் பண்ணிட்டு இருக்கார், வெளியில் காட்டிக்க மாட்டார் அப்படின்னு. ஸ்ரீசாமி இருந்தார். அவர்கிட்ட ஒரு நாய் சுற்றிக்கினே இருக்கும். இவர் சாய்பாபா அது பால்குடி அப்படின்வார், சாய்பாபா ரொட்டி துண்ணுன்னுவார். அந்த நாயும் சாப்பிட்டுனே இருக்கும். ஒரு வெள்ளைக்காரன் தான் அவன், வந்து புட்டபர்த்தி பாபாவோட ரொம்ப ஆர்ட் அண்ட் டிவோட்டி. அவனுக்கு ஒரே கோவம், என்னது நம்ம சத்ய சாய்பாபாவை இவர் வந்து நாயின்னு சொல்லி சொல்கிறாருன்ட்டு கோவம் வந்து ஒரு நாள் சொன்னான், இஃப் ஒன்லி ஐ கெட் 400 rupees I'll buy a dog and name it ராம் சுரத்குமார் சாமின்னு. நான் ஒரு நாய் வாங்கி உன் பேரை வைக்க போகிறேன்னு. அப்போ ராம் சுரத்குமார் சிச்சின்னு சொன்னான், ப்ளீஸ் ப்ளீஸ் டூ இட், மை ஃபாதர் வில் பி ஹைலி ப்ளீஸ் அப்படின்னு. ஏன்னா உனக்கு தான் அது வந்து குறையுடைய பிறவின்னு தெரியுது நாய்க்கு. ஆனால் அந்த நாய்க்குள்ளே என்னால் இப்பயே கடவுளை பார்க்க முடியுது இல்லையா? சிவன் பக்கத்தில் ஒரு பைரவர் இருப்பார், நாய் தானே. நீ சூரத்தேங்காய் விட்டாக்கா பைரவருக்கு நாய்க்கு சேர்த்து தானே விடுற. இது ஸோ நம்முடைய அஜ்ஞானம். ஒரு ஆள் வந்து ராம் சுரத்குமார் சாமிகிட்ட, ராம் சுரத்குமார் சாமி கிட்ட போனான். போயிட்டு என்னோட குரு யார் அப்படின்னு. அவர் நீ நாளைக்கு காத்தால வான்னு அப்படின்னு. ஸோ மறுநாள் காத்தால அவன் போன உடனே யூ கோ டு பேலூர் டு ராமகிருஷ்ணா மட் அப்படின்னு. அதையே நைட்டு சொல்லலை ராம் சுரத்குமார் சாமின்னா, அவர் உட்காந்து 45 நிமிஷம் தியானம் பண்ணாதான் இவனை பற்றி தெரியும். யாருக்கு போனானோ அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் உட்காந்து தியானம் பண்ணோம். அந்த 45 minutes பண்ணால் மைண்டில் அவருக்கு தெரியும் இவனோட குரு யார், என்ன, இவன் யார், எதுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஆல் மகான் டேக் தேர் ஓன் டைம். ஒரு ஆளுக்கு சுவாசிக்க முடியாது, டாக்டருங்கெல்லாம் உனக்கு சர்ஜரி பண்ணுட்டாங்க. நான் இந்த மூக்கில் எங்கேயோ ஒரு பெண்ட் அவனுக்கு. ராம் சுரத்குமார் சாமி கிட்ட உட்காந்துருந்தான். போயிட்டு சாமி ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் பிளெஸ்ஸிங் பண்ணோம் அப்படின்னா. ராம் சுரத்குமார் சாமி எங்கப்பா உனக்கு ப்ராப்ளம்னாரு. இந்த இடம்னா
அவர் தன் விரலை வச்சு அதை அமுக்கி விட்டார். டாக்டர் கிட்ட ஆப்ரேஷனுக்கு போனால் நல்லா ஆயிடுச்சு வந்து போ அப்படின்ட்டார். ஸோ இட்ஸ் அ ஹீலிங் டச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ராம் சரத்குமார் சாமி ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, அப்படி ஞானானந்தகிரி சாமியோடைய டிவோட்டி ஒரு பொம்பளைக்கு உடம்பு சரியில்லை. அவள் திருக்கோயிலூர் தபோவனம் போய் ப்ரே பண்ணுறான். அந்த பாத பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க செப்பல் வச்சு அதுக்கெல்லாம். அப்போ அவள் உடம்புலையே ஞானானந்தகிரி சாமி வந்துட்டு இங்கேருந்து நேராக திருவண்ணாமலை போங்க, விசிறி சாமியார்கிட்ட விபூதி வாங்கி சாப்பிட்டா நல்லா ஆகிடும்னு வாக்கு. அவங்க நேராக அங்கேருந்து திருக்கோயிலிருந்து திருவண்ணாமலைக்கு வராங்க. அப்போ மத்தியானம் கோயில் சாத்தி இருக்கு. ராம் சரத்குமார் சாமிகிட்ட உங்கள் கையால் விபூதி வாங்கி சொன்னாங்க. அனுப்புறது யார்? ஞானானந்தகிரி சாமி. ஸோ இவர் இன்னொரு மகான், அவர் சொல்லியிருக்காருன்னா இவர் கோஆப்ரேட் பண்ணணும் கடமை. ஆனால் இன்னும் கோயில் திறக்கலை. அதனால் என்ன பண்ணுறாரு, ஜோபிக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு இந்த மெட்டீரியலைசிங்கிறாங்க இல்லையா சித்து, அந்த பவர் வந்து இந்த மாதிரி சில காரணங்களுக்காக தான் கொடுக்கப்படுது. சும்மா உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகலாம் அது பண்ணுறது இல்லை மகான்கள். ஸோ விபூதி வேணும். அதனால் அவர் ஜோபிக்குள்ளே கை விட்டுன்னு அவருடைய ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு விபூதி பட்டணம் வருது, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்றாரு. பிகாஸ் ஞானந்தகிரி சொல்லியிருக்காரு, நான் கொடுக்குறாரு. திஸ் இஸ் நத்திங். இப்போ கோயில் திறந்த உடனே கோ இன்சைட் அண்ட் டேக் மை ஃபாதர்ஸ் விபூதி, தட் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு. அதாவது நான் ஏதோ கீச்சேங்கிற எண்ணமே இல்லாமல் ஏதோ அவர் சொல்லிட்டாரு, நான் என்கிட்ட இருந்தது கொடுத்துட்டேங்கிற மாதிரி. ஆனால் ஐ நோ இட் மெட்டீரியலைஸ்ட் இட், இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால அப்புறம் போய் அருணாச்சலேஸ்வரர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட நீ போயிட்டு சாமி ஐ வாண்ட் டு டாக் டு யூ ஃபார் 5 minutes அப்படின்னா, நோ மை ஃபாதர் ஹஸ் நோ டைம், யூ கேன் கோ அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஈ வில் டிசைட் உங்கள்கிட்ட 5 நிமிஷம் பேசணுமா 50 நிமிஷம் பேசணும்னு. நீ என்ன அவருக்கு டெய்லர் மேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது, என்கிட்ட நீ 5 நிமிஷம் பேசணும், நீ யார் சொல்கிறது அவர்கிட்ட? ஸோ தட் இஸ் தி மீனிங் ஆஃப் தேட். அவருக்கு யாரோ ஒரு கம்பவுண்டர், அவர் பின்னால் ஒரு தன்வந்திரி கோயிலெலாம் கட்டார். அவர் ஒரு காலத்தில் கம்பவுண்டர். அவர் சாமிக்கு தலைவலி தைலம் மூட்டு வலி தைலம்லாம் எடுத்துன்னு வந்தார். எனக்கு சாமி ரொம்ப ஃப்ரெண்டு, நான் அவர்கிட்ட இருந்தான்ப்பா. இதெல்லாம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நோ மை ஃபாதர் டஸ் இன் நீட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு. இப்போது நான் இங்கே உட்காந்துருக்கேன். அவங்க யாரோ கற்பூரம் காட்டுறாங்க, துளசி கொண்டாடுறாங்க, பிரசாதம் கொண்டு வராங்க. அதை நானாக சாப்பிட்றேன். ஐ ஹவ் டு ஆஃபர் டு த காட் இன்சைட் மீ. அந்த துளசியை நீ சாப்பிடுனான்னு கிருஷ்ணருக்கு கொடுக்கணும். அவங்க கொடுக்குற ஒரு ஸ்பூன் சுண்டலை சாப்பிட்ற போது சாமியை நினச்சிக்கணும். இது ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ஆன்மீகம். உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை, எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. இது தெரியாம அண்ணாமலையாருக்கு எதுக்கு மூட்டு தைலமும் அமிர்தாஞ்சனி சொல்லு கொண்டு போனா, அவருக்கு என் ராம் சரத்குமார் சாமி ஆஃபர் அமிர்தாஞ்சனம் மூட்டு வலி டு அண்ணாமலையார். ஆனால் நோ மை ஃபாதர் டசன்ட் நீட் தட்னு சொல்றாரு. இல்லை இல்லை வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும்ன்றான். இதான் உங்களுக்கும் மகான்களுக்கும் உள்ள கேப். அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு உதாரணமாக இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ராம்ஜி நெவர் யூஸ் டு மீட் எனி பர்சன் who dictates terms. I want 5 minutes of your time, get lost ன்னு சொல்கிறாரு. He will know what to talk to you, how to talk to you, how much to talk to you, whether to talk or make you simply sit opposite to him. He will decide. You cannot teach to a great soul, enlightened soul that too. அவர் என்ன பண்ண நீ எப்படி அவருக்கு கற்றுக் கொடுக்க முடியும்?
தண்ணி வரணும் கொஞ்சம். God has always prayed human. He comes, he uses ஒரு தகுதி வாய்ந்த பக்குவியான ஒரு மனிதனுடைய சரீரத்தை கடவுள் தன்னுடைய கருவியாக்கி பயன்படுகிறார். இது மக்களுக்கு புரியாமல் போகலாம். நான் ஒரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலைக்கு ராம் சரத்குமார் சாமி என்ன பண்ணாரு, என்னை கை பிடிச்சி கொண்டாந்து அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட ஒரு பிள்ளையார் இருப்பார்ல, அங்கே உட்கார வச்சுட்டு காத்தாலேருந்து சாயந்தரத்துக்கு நீ நகரக்கூடாது, இங்கேயே உட்காருன்ட்டார். அவர் ஏன் என்னை உட்கார வச்சுட்டு போறாருன்னா, எனக்குள்ள பிள்ளையார் இருக்கிறார். ஸோ அந்த கோபுரத்தை தாண்டி அண்ணாமலையார் தீபத்துக்கு வர அத்தனை பேர் மேலேயும் என் கண் பார்வை படணும். அதனால் நீங்கள் உட்காருன்னு பிள்ளையார்கிட்டே என்ன உட்கார வச்சு போயிட்டார். அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா இந்த லூசாட்டம் உட்காந்து இருக்கான்னு. ஸோ யூ மே நாட் ரியலைஸ் பட் சச் திங்ஸ் டூ ஹேப்பன். ஸோ என்ன அங்கே உட்கார வச்சதோட காரணம், ஐ ஹாவ் தட் எனர்ஜி வித்தின் மை செல்ஃப். இன்னொரு தடவை அங்கே இருக்கிற பெரிய பிள்ளையார் சந்நிதி ஒன்று இருக்கும், சிவப்பு கலர்லாம் தடவி பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. மூலஸ்தானத்துக்கு நுழையிறதுக்கு முன்னே 20 ரூபாய் டிக்கெட் வாங்குறீங்களா, அங்கே ஒரு பெரிய கணபதி ஹோமம் நடக்குது. நான் ராம் சரத்குமார் சாமியெல்லாம் உட்காந்துருக்கோம். அப்போ யாரோ வர்றாங்க, அவங்கக்கிட்ட அவர் சொல்கிறாரு, ஹோல் டெம்பிள் பிலாங்ஸ் டு மீ, ஐ எம் சிவா, திஸ் சிவா இஸ் கணேஷா அப்படின்னாரு. இவர் பிள்ளையார், நான் சிவன், இந்த கோயிலெலாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னாரு. உங்களுக்கு பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் தெரியாது. உங்களுக்கு எங்களெல்லாம் மதிக்க தெரியாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, எங்களுடைய ஹைட்ஸ் உங்களுக்கு தெரியாது. 5 feet 10 inch. நான் ராம் சரத்குமார் சாமியெல்லாம் உட்காந்துக்கிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லை, மிளகாத்தம்மனி என்கிட்ட எனக்கு சரியா சோறு இல்லை, எல்லாம் பெரிய துண்ணுறான்னு. அந்த மாதிரி அந்த கோயில் இருக்கிற ஒரு எனர்ஜி ராம் சரத்குமார் சாமி கிட்ட வருது, ஒரு கிழவ நாட்டம் வருது. ரொம்ப பசியாகிறேன், நீ கொஞ்சம் உத்தரவு போடு, எனக்கு அப்பப்போ சோறு கீறு வைக்க சொல்லு. அவன் அந்த கோயிலில் இருக்கிற ஒரு ஸ்பிரிட், அதுக்கு பசி, சோறு வைக்கல, யாரும் படைக்கல, அதனால அது கேட்குது, மகான்களுக்கு கேட்கும். இப்படியெல்லாம் இருக்கு ஆன்மீகத்தில், பல நிலைகள் இருக்கின்றன. எனக்கு சாமி ரொம்ப வேண்டியவர். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அவர் ஞானத்தையும் அவருடைய தவத்தையும் பிச்சையாகவே கொடுத்துருக்கார். ரசம் சாத்தை கலந்து எனக்கு கையில் கொடுத்து தண்ணி கழுவிட்டு கையை குடிச்சிடுன்னு சொன்னார். ஸோ என்னுடைய தவம் என்பது பல பேர்கிட்டேருந்து வந்திருக்கு. அதில் மெயினாக ராம் சரத்குமார் சாமிகிட்டேருந்தும் வந்தது. அண்ட் ஐ ஹவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஏன்னா ஒரு தடவை நான் ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து திருவண்ணாமலை வரைக்கும் 108 சிவன் கோயில் தரிசனம் பண்ணேன். அந்த 108வது சிவன் கோயிலாக திருவண்ணாமலையை வச்சுனேன். அன்னைக்கு ஐ வாஸ் கிவன் அக்சஸ் டு கோ இன்சைட் டு ராம் சரத்குமார் சாமிஸ் ஜீவசமாதி. யாரையும் ஜீவசமாதிக்குள்ளே விட மாட்டாங்க, ஏன்னா தே வில் கெட் டிஸ்டர்ப்டு. ஆனால் எனக்கு இந்த 108 கோயில் போன புண்ணியம் அவர் உள்ளே போனேன். நான் அவர் உயிரோடு இருந்தபோது அவர் கால் பிடிச்சி விடுவேன், விசுருவேன், எல்லாம் செய்வேன். ஸோ ஜீவசமாதிக்குள்ளே ஐ என்டர்ட் ஸ்பிரிச்சுவலி. I massaged him the way I used to do when he was physically, organically alive. And I understood, இந்த இடுப்புக்கு கீழே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஈவன் தோ இஸ் சிட்டிங் இன் ஜீவசமாதி, அங்கே தொட்டா வலிக்குது, அங்கே வேண்டாம் அப்படிங்கிறார். இது ஒரு அற்புதமான அனுபவம். ஸோ ஐ ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் ஐ அப்சல்யூட்லி know that he is very powerful. சாதாரண நிலை கிடையாது அவர்.